தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய மூட நம்பிக்கைகளை நாம் முழுமையாக நமக்குள் இறக்கி வைத்து பாரமாக சுமந்து கொண்டிருக்கின்றோம். மூட நம்பிக்கையெல்லாம் ஒரு பாரம் தான். அதை தூக்கி எரிஞ்சாதான் நாம சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி என்ன மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது நிறைய இருக்கு. சொல்லி மாறாது. அவ்வளோ மூட நம்பிக்கையை நம்ம தலைமையில வச்சு நம்ம சுமந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு விஷயத்தை உங்களுக்கு தான் சொல்றேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சகுனம். எல்லாரும் பார்ப்பாங்க சகுனம். நல்ல சகுனம் இருக்குது, கெட்ட சகுனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாம வெளியில போகும்போது குறுக்கால பூனை போயிடுச்சுன்னா அது கெட்ட சகுனம். போகும்போது எங்க போறீங்கன்னு கேள்வி கேட்டா அது கெட்ட சகுனம். அப்புறம் எத்தா மாதிரி கணவனை இழந்த மனைவி அவங்க வெளியில வந்து எதிரில் வந்துட்டாங்கனாக்கா அது கெட்ட சகுனம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒத்த பிராமணன் அவன் எதிரில் வந்துட்டானா அது கெட்ட சகுனம். இப்படி கெட்ட சகுனங்கள் சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் செய்யக்கூடிய தொழிலை எல்லாம் தலையா போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல நல்ல சகுனம்னு சில வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கழுதையை பார்த்தா நல்ல சகுனம், நரி ஓலையிட்டா நல்ல சகுனம், நம்ம போகும்போது எதிரில் பணம் வந்துட்டா நல்ல சகுனம். இதெல்லாம் நல்ல சகுனம். நல்ல சகுனம் சொல்றது எல்லாமே அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஆனால் அன்றாட வாழ்க்கையில நம்மளோட சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் கெட்ட சகுனம்னே பிரிச்சு வச்சிட்டாங்க. இந்த சகுனத்தை பார்த்து நாம் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது அவ்வளவு சீக்கிரத்தில் முடியாது. காரணம் என்னன்னாக்கா, நமக்கு நாமளே தடை விதிச்சுக்கணும். நாம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தருக்கு சீதளம் பிடிச்சிருக்கோம், அவர் திடீர்னு தும்பிடுவாரு. அப்படி தும்பிட்டா நம்ம பேசுற விஷயங்கள் நடக்காதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு தவறான சகுனத்தை நாம மனசுக்குள்ள வச்சிருக்கணும் இல்லையா? இதை இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படி சாதாரணமா சொன்னால் அனைவருடைய மனசிலும் பதியுமா பதியாதா தெரியாது. ஒரு சின்ன கதை மூலம் சொன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் இது ஆழமா பதியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கூட ஒரு சின்ன கதை சொல்றேன், கேளுங்க. இதுல சகுனம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறது உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடும். என்ன அப்படி கதை அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டோட அரசன் அவனுக்கு எல்லாத்துக்கும் சகுனம் பார்த்துன்னு இருப்பான். அவன் என்ன பண்ணுவானாக்கா, காலையில எழுந்திருச்சு அவனுடைய படுக்கையறையில் இருக்கிற ஜன்னலை திறந்து அந்த திரைசீலையை விளக்கினாக்கா சூரியன் கண்ணுக்கு தெரியும். அந்த சூரியனை பார்த்துட்டு அவனுடைய வேலையை ஆரம்பிச்சான்னா அத்தனையும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவனுடைய முழு நம்பிக்கை. அதனால அவன் தினந்தோறும் காலையில் எழுந்திருச்சு அந்த சூரியனை பார்ப்பான். நிறைய பேர் வீடுகளில் பாருங்க, இயற்கையான படங்களை வச்சுக்கணும். அந்த சூரியன் அதை பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திரிச்சதும் தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துப்பாங்க. அது அவங்களுக்கு நல்ல சகுனமா படும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வச்சிருக்கும் போது அந்த அரசன் என்ன பண்ணுறான், அந்த ஜன்னலை திறந்தா சூரியனை பார்த்தா அது நல்ல சகுனம் அப்படின்னு அவன் மனசு வச்சுருக்கான். அப்படி வச்சுக்கிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறான், காலையில் எழுந்திரிச்சு நேராக வரான், ஜன்னலை திறக்கிறான், திரைசீலையை விளக்குறான். விளக்கிட்டு பார்த்தா சூரியன் தெரியறதுக்கு முன்னாடியே அந்த அரண்மனைக்கு அவனுடைய அந்த படுக்கை அறைக்கு வெளியில ஒரு பிச்சைக்காரனை பார்த்துருக்கான். இவன் பார்வை திறந்த உடனே முதல்ல அந்த பிச்சைக்காரனை பார்த்தான், ரெண்டாவது தான் அந்த சூரியனை பார்த்தான். பிச்சைக்காரனை பார்த்துட்டு சூரியனை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்ம சூரியனை பார்த்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பினான். பக்கத்தில் இருந்த மரச்சேர்ல கால் அடிபட்டு இந்த கால் விரல்ல ரத்தம் கசிஞ்சிச்சு. அப்போ அவனுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஆஹா, அந்த பிச்சைக்காரனுடைய முகத்துல மூச்சுதான் தான் நம்மளுக்கு உடனடியான இந்த தண்டனை கிடைச்சிருச்சு, இன்னைக்கு பூரா நாள் நல்லா இருக்காது அப்படின்னு அவன் மனசுல ஆழமா பதிஞ்சு போயிட்டு உடனே சேவகனை கூப்பிட்டு
டேய் வெளியில் இருக்கிற பிச்சைக்காரனை கூட்டின்னு வாடா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனை கூட்டின்னு வரேன். கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்கிறான், நீ எந்த ஊருக்காரன், எங்கே இருக்கிற, எதுக்காக என்னுடைய அரண்மனைக்கு முன்னால் வந்து உட்காந்த அப்படின்னு. என்னங்க நான் வெளியூருக்காரன், ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், எங்கெங்கே பிச்சை கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் போய்கிட்டு இருப்பேன், அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு இங்கே உட்காந்தேன் அப்படின்னு. நீ உட்காந்துட்டு சரி, ஆனால் ஓ முகத்தில் முடிச்சதால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைச்சிச்சு. கட்டையில் அடிபட்டு அந்த சேரில் அடிபட்டு என்னுடைய கால் கட்டை வரலாம் ரத்தம் வந்துச்சு. இது எனக்கு ஒரு பெரிய அபசகுணமாக இருந்துச்சு. இன்னைக்கு பூரா எல்லாமே தவறாக தான் நடக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு தவறான வாழ்க்கையை எனக்கு உருவாக்கி விட்ட ஒன்றை நான் எப்படி சும்மா விட முடியும்? நீ ஒரு மோசமான ஆள், உன்னை பார்த்தா எந்த நல்லதும் நடக்காது, இப்படிப்பட்ட ஆளான நீ இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதனால உனக்கு நான் தூக்கு தண்டனை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கில் போட சொல்லிட்டார். எல்லாரும் பார்க்குறாங்க, ஒன்றும் புரியல, இன்னும் ராஜா இவ்வளோ கோபமாக இருக்காரு, இவ்வளோ ஒரு மோசமான தண்டனை இவனுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பிச்சைக்காரன் ஊந்து சிரிக்கிறான். என்னடா உனக்கு தூக்கு தண்டனை அரசர் கொடுத்துருக்காரு, உன் மூஞ்ச பார்த்ததால தான் அவருக்கு பிரச்சனைன்றாரு, அப்படி இருக்கும்போது நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீ என்னடா அது அப்படின்னா. ஒன்றும் இல்லை, பிச்சைக்காரனாக இருக்கிற என்னோட மூஞ்ச பார்த்ததுனால அவரை காலில் அடிபட்டு ரத்த காயப்பட்டுச்சு. ஆனால் காலையில் எழுந்துச்சு நான் அவர் முகத்தை தான் பார்த்தேன், அரசனோட முகத்தை பார்த்ததால இப்போ என் உயிரே போக போகுது. அப்போ இந்த 2 பேரில் யார் பெரிய அதிர்ஷ்டக்காரன் பாருங்க அப்படின்னா ஒத்துமொத்த பேருக்கும் அதிர்ச்சியாகி போச்சு. அப்போ பெரிய அதிர்ஷ்டக்காரன் இவன் தான். ராஜா முகத்தில் முடிச்சா அத்தனை பேருக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ராஜாவுக்கு மானமே போயிடுச்சு. ஐயோ இல்லை இவ்வளோ கேவலமாக சொல்லிட்டானே, நம்ம முகத்தில் முடிச்சா உயிர் போயிட்டுட்டானே, ஆஹா இவ்வளோ அழகாக சிந்திக்கிறான். அப்போ இந்த மாதிரி இந்த சடங்குகளை பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தப்பானது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ராஜாவுக்கு. ஆஹா இந்த மூட நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, சகுனம் பார்க்குற மூட நம்பிக்கை என்பது மிக மிக மோசமானது, யார் முகத்தில் வேணாலும் விழிக்கலாம், எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். ஆகையினால இவன் திறமையான இந்த வாதத்தினால இவனுக்கு நான் விடுதலை அளிக்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, சகுனங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. யார் முகத்தில் விழிச்சாலும் சரி, அன்னைக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும், அதில் மாற்றம் செய்ய முடியாது. நாம் எத்தனையோ திட்டங்களை போட்டு வச்சுருப்போம், எல்லா திட்டமும் சொல்ல நேரத்தில் சொன்னபடி நடந்துருதா? நடக்காது இல்லையா? அதுபோல தான் இதுவும். சகுனம் பார்ப்பதால் நம் வேலைகள் தடைபடுமே ஒழிய நன்மைகள் நடக்காது. அதனால் சகுனம் பார்க்க வேண்டாம். நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து நேரங்களுமே சிறந்த நல்ல நேரம் தான். இதில் கெட்ட நேரம்னு எதுவுமே கிடையாது. எல்லோருக்கும் நல்லது நடந்தால் அது நல்ல நேரம், எல்லோருக்கும் கெடுதி நடந்தால் அது கெட்ட நேரம். ஆக நல்லது நடக்கின்ற அனைத்து நேரங்களையும் நாம் அனுசரித்து அதன்படி செயல்பட்டு நம் வாழ்க்கையை இந்த சகுனம் என்ற மூட நம்பிக்கையை தூக்கி எறிந்துவிட்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.